மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் மோடி இன்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே நடப்பு கூட்டத்தொடரில் 6 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரிக்கிறார்கள் செய்தியாளர்கள் ரமேஷ்குமார் மற்றும் ராஜா. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியதையொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறை பாஜக ஆட்சியில் பட்ஜெட் தாக்கல் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். அடுத்த 5 ஆண்டு தங்கள் அரசுக்கு திசை காட்டும் வகையில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருப்பதாக குறிப்பிட்ட அவர், வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதுதான் தங்களது கனவு என கூறினார். இந்தியாவின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. இந்த கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமானதாக இருக்க எதிர்ப்பு அரசியலில் இருந்து எதிர்க்கட்சிகள் வெளியே வர வேண்டும். சிலர் நாடாளுமன்ற நேரத்தை வீணடிக்கின்றனர். அரசியல் நிகழ்வுகளை பின்னர் நிகழ்த்தலாம். எந்த விவாதத்திற்கும் நாங்கள் தயார். மத்திய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளதை முன்னிட்டு நடப்பு நிதியாண்டுக்கான பொருளாதார ஆய்வறிக்கையை நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அதில் 2024ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதாரம் 8.2% வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும், வங்கி மற்றும் நிதித்துறைகள் 2024ஆம் நிதியாண்டில் சிறப்பான செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023 நிதியாண்டில் 6.7% இருந்த உணவுப் பொருட்களின் விலைவாசி 2024 நிதியாண்டில் 5.4% குறைந்துள்ளதாகவும் பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுபுறம் தற்போதைய விதிமுறைகளின்படி பீகார் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே நடப்பு கூட்டத்தொடரில் 6 மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். 70 வயதுக்கு மேற்பட்டோருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படுவது உள்ளிட்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்த பல்வேறு வாக்குறுதிகளும் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் பட்ஜெட் என்பதாலும், விரைவில் ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு மாநில சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதாலும் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஞ்சித், நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.